எபிக்கோட ஆரம்பத்துல அந்த பெரிய மிருகமும் அங்க வித்தியாசமா அப்பியர் ஆயிருக்கும்ல. நம்ம ஹீரோ அங்க யோசிச்சிருப்பான், கண்டிப்பா இல்ல இப்பயோ இல்ல அப்புறமாவோ அந்த கிங் ரிலே அதை வந்து ரீச் பண்ணுவேன். இந்த சைடு டியானோ இந்த விஷயத்த பாத்துக்கினே சொல்றாரு, எனக்கு இப்பதான் புரியுது, இந்த 10,000 இந்த மாஸ்டரோட நீ லிங்க் ஆயிருக்கியா, அதனால நம்ம டியானு அங்க போக விடுவாரு. ஆனா அந்த பறவைக்கு போகும்போதும் ரொம்ப கடுப்பா இருக்கும். கண்டிப்பா வெயிட் பண்ணு டியான், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதுக்கான ரிவெஞ்ச நான் கொடுப்பேன். அங்க இது இப்படி பறந்து போகும்போது டியானும் யோசிக்கிறாரு, இந்த பெரிய மிருகம் ஏன்ஷியன் டைம்ல மனுஷங்க கூட ஒரு கான்ட்ராக்ட போட்டிருக்கு, அதனால இது ஒண்ணு கேஷுவலா மனுஷங்களை தாக்காது. சோ இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அதனால பிரச்சனை இல்ல. சோ அதை பத்தி யோசிக்க வேணாம். அங்க இதுக்கப்புறம் கேம்பும் எண்ட் ஆகுது. நம்ம ஹீரோவால இப்ப வீட்டுக்கு போக முடியும். நான் வீட்டை விட்டு வந்து ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட அங்கிள் ஆண்டிய ஒரு மாசமா நான் பாக்கல. கண்டிப்பா அவங்களுக்கும் என்ன நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கும். இப்படி இத பத்தி யோசிக்கும் போது, அடே சூஹானு நீ இங்கதான் இருக்கியா, பார்த்தா நம்ம சாங்கும் லியோன் தான். அங்க லியோ வந்துட்டு, சுஹானு நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ அந்த அளவுக்கு ஒன்னா இல்ல, அதுக்குன்னு ஃபியூச்சர்ல வந்து நீ எங்களை டார்கெட் பண்றது என்ன, அட நீ வந்து யோசிக்கிற மாதிரிலாம் இல்ல, அந்த விஷயத்தெல்லாம் நான் எப்பயும் வந்துட்டேன், அதனால அந்த விஷயத்த நீங்க அந்த அளவுக்கு சீரியஸா ஏத்துக்க வேணாம். ஆமா சுஹானு, சுஹானு உனக்கு தெரியுமா, இப்போ இந்த ட்ரைனிங் கேம்ப் இப்போ முடிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் ஸ்டார் சிட்டில ரொம்ப ஃபேமஸா இருக்க போற நீ. அங்க இப்படி இவங்க பேசும்போது ஒரு பர்சன் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறான், பசங்களா ட்ரைனிங் கேம்ப்ல நீங்க ரொம்ப ஹார்டா உழைச்சிருக்கீங்க, அதுக்கு வெல்கம் பண்ற விதமா நம்ம சிட்டிலாடு ஒரு பெரிய பேண்ட் குயிக்க வச்சிருக்காரு, அதனால எல்லாருமே அங்க வரணும், என்ன ப்ளீஸ் தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணுங்க. அங்க இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா பேண்ட் குயிக்னா ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி, அந்த இடத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்க போகுது. இதனால மத்தவங்க ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் பாவம் சோகமா இருக்கான். ச்சே, நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் ஜஸ்ட் யோசிச்சேன், யாரா இந்த பேங்க் எல்லாம் வைக்கிறா, நான் என்ன அதை அட்டன் பண்ணி ஆகணுமா என்ன, ஜஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு என்னோட அங்கிள் ஆன்டியை மீட் பண்ணி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா விட மாட்டாங்களே. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த சிட்டி லாடோடைய பேங்க் குயிக்க நோக்கி வரும். அந்த இடமே ரொம்ப பெருசா இருக்கும். உள்ள ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. அங்க நம்ம ஹீரோவோட அங்கிளும் ஆன்டியும் வர, வாங்க சார், வாங்க மேடம், வந்து உக்காருங்க இங்க. ஆனா அங்கிளுக்கும் ஆன்டிக்கும் இது வந்து ரொம்ப புதுசா இருக்கும். இந்த மாதிரி பேண்ட் குயிக்கெல்லாம் அவங்க அட்டனே பண்ணதில்ல. உங்ககிட்ட அந்த அளவுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்காது, அதனால ஒரு மாதிரி அவங்களுக்கு ஆக்வர்டா இருக்கு. இவங்க உட்கார்ந்த அத்தனுடைய அங்க இருக்கிற ஆளுங்க ஒரு மாதிரி இவங்களை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு லேடியும் வந்துட்டு, ஆமா அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து யாரு, அதேதான் நானும் யோசிச்சேன், யாருன்னே தெரியல. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் யாரு பேண்ட் குயிக்ல இடத்த தந்தா, அவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு தகுதி இருக்கா என்ன, இப்படின்னு ஒரு மாதிரி கீழ்த்தனமா நம்ம ஆளுங்களை பத்தி அவங்க பேசுவாங்க. இந்த சைடு அங்கிளுக்கும் ஆன்டிக்கும் ஒரு மாதிரி இருக்கும், ஏங்க நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணின்னு வந்தனால நம்ம ஹாங்குக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்க போகுது, ஏன்னா மத்தவங்க எல்லாம் ரொம்ப ராயலா இருக்காங்க, ஆனா நம்ம என்னமா பண்ண முடியும், நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்டான ட்ரெஸ் தான் நம்ம போட்டிருக்கோம், நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ரிச்சான ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா எல்லாருமே ஒரு விதமா பார்க்கும்போது எனக்கே தோந்து இந்த இடத்துக்கு வராம இருந்திருக்கலான்னு. அங்க திடீர்னு நம்ம சூஹான் படிக்கிற ஸ்கூல் பிரின்சிபல் அவரு வர, ஆமா நீங்க தான் அந்த சூஹானோட ரிலேட்டிவா அங்கிளும் ஆன்டியும், நான் சூஹான் படிக்கிற ஸ்கூலோடைய பிரின்சிபல். ஹலோ பிரின்சிபல், அட அந்த அளவுக்கு நீங்க நர்வஸா இருக்க வேணாம், அவரு என்னதான் அப்படி சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நர்வஸா இருக்காங்க. அங்க இந்த டீம்ல நம்ம லின்னு வந்துட்டு, நான் தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட், என்னோட பேரு லின்னு. அதே மாதிரி அந்த சூஹான் அவனுக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்கு, இது வரைக்கும் அவன மாதிரி ஒரு டேலண்டடான பர்சனை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை தெரியுமா. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி தப்பா பேசியிருக்கோம்ல, அந்த ஆளுங்களுக்கு ஐடியாவே இல்ல. ஆமா யாரா இவங்க, ஏன்னா பிரின்சிபல் அது கூட மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட், இவங்க ரெண்டு பேருமே அந்த சாதாரணமான ஃபேமிலிக்கு இப்படி கிரீட் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, பின்னாடியே ஹஸ்பண்டுக்காரனும் அதே தான் யோசிக்கிறான். அந்த சுஹான் அந்த பையன் உண்மையிலேயே யாரு, ஏன்னா ஆளை பத்தி நான் இது வரைக்கும் சிட்டில கேள்விப்படவே இல்ல. இது அப்புறம் சீன் அப்படியே ஒரு 3 பேரை நோக்கி வரும். அந்த 3 பேரும் வேற யாரும் இல்ல, இந்த பார்பேரியன் பிசிக்கோட இருக்கிற வேங் அவரோட அப்பா, நம்ம ஜிங்கு அந்த பொண்ணு, அவங்க 3 பேரோட பேரண்ட்ஸ் தாங்க இருக்காங்களே. அங்க ஜிங்கோட அப்பாவும் வந்துட்டு, கண்டிப்பா நம்ம பார்பேரியன் பிசிக்கோட இருக்கிற வேங் அவன் தான் ஈஸியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடைய போறான்னு நினைக்கிறேன். ஆனா வேங்கோட அப்பா அவங்க ரெண்டு பேரை பத்தி யோசிக்கிறாரு. ஜிங்கு அந்த பொண்ணு சும்மா இல்ல, அவங்களுக்கும் திறமை வந்து ரொம்ப அதிகம். ஆனா அந்த பொண்ணோட அப்பாவும் நம்ம வேங்க பத்தி தான் யோசிப்பாரு.
இப்படி என்னதான் உள்ளுக்குள்ள இப்படி யோசிச்சாலும் ஆனா வெளியில சொல்லும் போது என்னோட பையன் தான் ஜெயிக்கிற மாதிரி ஜிங்கோட அப்பா அங்க சொல்லுவாரு. ஆனா இதை கேக்குற வேங்கோட அப்பாவும் ஆமா யோ என்னையா நீ சொல்லிருக்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, என் பையன் வேங்க அவன் தான் ஜெயிப்பான் இப்படின்னு அவங்க 3 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை ஏற்படும். அங்க இதையும் பிரின்சிபலும் லின்னும் பாத்துங்கன்னு யோசிக்கிறாங்க. ஆமா இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, ஆரம்பிச்சிட்டாங்களா. அங்க பிரின்சிபலும் வந்துட்டு ஆமா லின்னு நீங்க போயிட்டு அவங்கள தடுக்க மாட்டீங்களா. என்னது போயிட்டு நான் தடுக்கணுமா, நாங்க போனோம்னா கண்டிப்பா அவங்கள யாரையுமே விட்டு வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பசங்கிட்ட மூஞ்ச கூட காட்ட முடியாது அவங்களால, அந்த மாதிரி ஆக்கிடுவேன் அவங்க நிலைமைய. ஆனா ஏதோ ஒண்ணு எப்படியோ நம்ம சூஹான் இங்க வர போறான். சூஹான் இங்க வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அமைதியாக போறாங்க. ஆனா பிரசிடென்ட்லின்னு நம்ம சூஹானால அங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா. ஏன்னா ஆளு வெறுமா இனிஷியல் tier 1 அதுலதான் இருக்கான். பிரின்சிபல் எனக்கு தோணுது கண்டிப்பா அவன் தான் ஜெயிப்பான். இதுக்கப்புறம் கண்ணாடி போட்டுன்னு ஒரு பர்சன் நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அங்க அவ்வளவுதான். இது கேக்குற பேரண்ட்ஸுக்கும் அவ்வளவு சந்தோஷம். வெல்கம் பண்ணும் சொல்லி எல்லாருமே வராங்க. பசங்களோட வண்டியும் நிக்கும். அங்க வெளியில வந்தோடனே ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஆமா என்னம்மா ஆச்சு, உன் முகத்துல இந்த அளவுக்கு அடியா இருக்கு, அதே மாதிரி நீ மெலிஞ்சு போயிட்ட, உன் ஸ்கின் எல்லாம் டேன் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் ஜிங்க பார்த்து ஜிங்கோட அப்பாவும் ஆச்சரியமா வர்றாரு. ஆமா மகனே என்ன ஆச்சு, எதுக்காக உன் மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி அடி வாங்கின மாதிரி பேர்ந்து போயிருக்கு. ஜிங்கோட அப்பா அதுக்கே இப்படி சொன்னீங்கன்னா என் பையனோட நிலைமைய பாருங்க. உடனே அவங்க 2 பேரும் அந்த இடத்துல தோல்வியை ஒத்துக்கூடா அப்படின்னு நாங்க எவ்வளவோ சொன்னோம். ஆனா அந்த வேங்கு கேக்குற மாதிரி இல்ல. அதனால நிலைமை ஆளுக்கு இன்னமும் தான் மோசமாயிடுச்சு. அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா என்னதான் ஆச்சு, இத யாரு பண்ணா, பாசிபிளி நீங்க தானே ஜெயிக்கணும், யார் அங்க ஜெயிச்சா, நீங்க தோத்துட்டீங்களா என்ன. அதே மாதிரி உங்க 3 பேர் மேல வர ஆற வச்சு பார்க்கும் போது tier 2 ரீச் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி இருக்கும் போதும் எப்படி நீங்க தோத்து போனீங்க. ஏன்னா பாசிபிளி வாய்ப்பே இல்ல, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஜீனியஸ் அவனாச்சும் அங்க வந்தானா என்ன. உடனே நம்ம வேங்கும் அவனோட ஸ்ட்ரென்த் அது எந்த விடவும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதேதான் என்னோட வேகத்தை விடவும் அவனோட வேகம் பல மடங்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆமா ஆமா என்னோட டெலிகனேஸ் அதுதான் அங்க ஸ்ட்ராங் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அவன் முன்னாடி என் டெக்னிக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அங்க அப்பாக்கு இன்னமும் அங்க புரியல. நம்ம வேங்கும் அங்க சொல்றான் இந்த விஷயத்த சொன்னாலாம் உங்களுக்கு புரியாது, நீங்களே ஜஸ்ட் கண்ணால பாருங்க. ஏன்னா அந்த பையன் நீங்க யோசிக்கிற மாதிரி இல்ல, ஆளு ஒரு மாஸ்டரஸான திறமசாலி. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்களும் அப்படி லைன்ல நிப்பாங்க. நம்ம சூஹானோ வரும்போதே சொல்றான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் எதுவும் இல்ல, ஏன்னா இதனால எனக்கு ரொம்ப ஆக்குவடா இருக்கு. உண்மையா சொன்னா இந்த மாதிரி பேண்ட் குயிக்கெல்லாம் வரணும் அப்படின்னு எனக்கு ஆசையே இல்ல, ஏதோ வர சொன்னீங்க அதான் வந்தேன். ஆன்ட்டியும் அங்கிளையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்போ இங்கேயும் வர மாதிரி ஆயிடுச்சா. இப்படி ஆளு யோசிச்சுக்கினே வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹாங்க தேடி அங்கிளும் ஆன்ட்டியும் வர. ஹாங்குக்கு அவ்வளவு சந்தோஷம். அட அங்கிள் ஆன்ட்டி. அங்க ஆன்ட்டி ஓடி வரும்போது தடிக்க போவாங்க. ஆனா நம்மாலு அப்படியே அவனோட சைக்கிக் பவரை வச்சு மிதக்க வைக்கிறான். அங்கிள் ஆன்ட்டி உங்களுக்கு ஹர்ட் ஆகல, அங்க உனக்கு சைக்கிக் அந்த மாதிரி பவர்லாம் இருக்கா, உண்மையிலே நீ அமேசிங். அங்கோட அங்கிளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அங்கு முன்ன இருக்கிறத விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறிட்ட போலயே. அங்க ஆன்ட்டியும் சொல்றாங்க உண்மையை சொன்னா போன மாசம் முழுக்க நான் ரொம்ப பயந்து போனேன் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு. நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகல. ஆனா என்ன ஆன்ட்டி அதான் நான் தான் சொன்னல, என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேணா, நான் சேஃபா வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி வந்துட்டேன். இந்த சைடு அங்க வேங்கோட அப்பாக்கும் அந்த பொண்ணோட அப்பாக்கும் சுத்தமா ஐடியாவே இல்ல. நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா நம்ம சூஹானு இப்பதான் அங்க சைக்கிக்க பயன்படுத்திருப்பான். இவன் ஆக்சுவலா ஒரு ஸ்பிரிட் மாஸ்டரா, அதுவும் tier 2லயா. இப்பதான் எனக்கு புரியுது எதனால அவங்க எல்லாருமே தோத்து போனாங்கன்னு. இந்த சைடு பிரின்சிபலுக்கும் அவங்க தெரியாதா, இதனால நம்ம லின்ன பார்த்து அவங்க கேக்குறாங்க ஆமா பிரசிடென்ட் நீ எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல, நம்ம சூஹானு ஒரு ஸ்பிரிட் மாஸ்டரா என்ன, அத நான் கேட்கணும், நீ எதுக்காக இந்த விஷயத்த என் கிட்ட இருந்து மறைச்ச. அங்க இப்படி 2 பேருமே அட் அ டைம்ல அங்க சொல்லும் போது இப்பதான் அவங்களுக்கு ரியலைஸே ஆகுது. உண்மையை சொன்னா அவங்க 2 பேருக்குமே தெரியாது நம்ம சூஹான் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர்னு. அவங்க பின்னாடி லின்னுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நம்ம பிரின்சிபலும் இதை விடுவாரா என்ன, அந்த வாய்ப்பை வச்சு மத்தவங்க கிட்ட போயிட்டு பயங்கரமா பீதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நம்ம சூஹான் அவரோட ஸ்கூல்ல நம்ம சூஹானுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோனே அங்க ஒரு கமோஷன் ஏற்படும். அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் சூஹான் யாரு, அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் இப்பயே எனக்கு வேணும். அட சூஹானுக்காக ஒரு பெரிய கிஃப்ட ரெடி பண்ணுங்க அர்ஜென்ட். அங்க இன்னொருத்தரும் கால் பண்ணிட்டு சீக்கிரமா நம்ம டாக்டரை நல்லா ரெடி பண்ணி வை, நான் சிட்டில ஒரு பயங்கரமான பர்சன் வந்திருக்கான், அவனுக்கு நம்ம கட்டி வைக்கலாம் இப்படின்னு ஒரு சில செகண்ட்ல நம்ம சூஹானை அடையணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஆளுங்க ஏகப்பட்ட விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வேங்கோட அப்பா எல்லார விடவும் அங்க ஃபாஸ்ட் ஒரு கோல்டன் பிளேட்ல ஒரு 3 மில்லியனுக்கான கேஷுக்கான கார்டையும் கொடுக்கறாரு. போனஸா நம்ம சூஹானு அவங்க ஃபேமிலி தங்குறதுக்குன்னு ஒரு வில்லாவும். சுஹான் உன்னோட டேலண்ட்டுக்காக
நான் நம்ம சிட்டில உனக்குன்னு ஒரு பெரிய வில்லாவையும் 3 மில்லியனுக்கான கேஷையும் தரேன். அங்க இத பார்த்தோன்னே மத்தவங்களுக்கு அங்க தெரியுது இந்த மாதிரி அவன் வேணும்ட்டே தான் இப்படி பண்றான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேங்கு தான் ஃபர்ஸ்ட், வேங்குக்கு தான் எல்லாமே அப்படின்னு அவன் சொன்னான். அந்த டைம்ல இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லவே இல்ல. நம்ம சூஹானோட ஃபேமிலி, அவன் ஒரு புவரான ஃபேமிலில இருந்து வந்திருக்கான் அப்படின்னு அங்க தெரிஞ்சவனே அவனுக்கு பணம் வந்து தேவையில்ல. அதனால இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு பேர்ல பணத்தையும் ஒரு வில்லாவையும் நீ தர. ஏன்னா அப்பதான் நம்ம சூஹான உன்னோட கைக்குள்ள போட்டுக்க முடியும் எப்படின்னா எல்லாருமே அங்க யோசிப்பாங்க. அங்க சூஹான் கேட்டா அவரும் வந்துட்டு, எப்பா நீ ஸ்டார் சிட்டியோட நம்பர் 1 ஸ்டூடெண்ட்ப்பா, உனக்கு டேலண்டும் ரொம்ப அதிகமா இருக்கு, உனக்கு பிரைட்டான ஃபியூச்சரும் இருக்கு. அதனால எதுக்குமே நீ தயங்க வேணாம். ஏதாச்சும் உதவி வேணுமா தாராளமா நீ கேளு, டெஃபினட்டா என்னால முடிஞ்ச விஷயத்த பண்ணுவேன். இவரு எதுக்காக இப்படியெல்லாம் ஒரு பண்ண இருக்காருன்னா என்ன அவரோட கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னு அவரு பாக்குறாரு. ஆனா எல்லாரும் முன்னாடியும் இதை நான் ரெஃப்யூஸ் பண்ணனா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படி நான் இவரு கூட ஜாயின் பண்ணனா பெரிய பெரிய ஆளுங்க மூலமா தொல்லன்னு ஒரு விஷயம் வந்து இருக்காது. பீஸ்டுங்களை ஹன் பண்றது இந்த மாதிரி விஷயத்த ஃப்ரீலி என்னால பண்ணவும் முடியும். இது வரைக்கும் டியானு, பிரசிடென்ட் லின்னு இவங்க 2 பேரும் எனக்கு பேக்ல இருந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால ஃபியூச்சர்ல அந்த அளவுக்கு விஷயங்களை பத்தி யோசிக்க வேணாம், பாத்துக்கலாம். இதனால அவரோட ஆஃபரையும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி இன்டீட் இது ஒரு நல்ல ஆஃபரா இருக்கு, உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. சரிப்பா, உனக்கு என்ன வேணுமோ தாராளமா கேளு. அங்கிள் வேங், அது என்னன்னா என்னோட ஆன்டிக்கு ஒரு ரேரான டிசீஸ் இருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ண ரொம்ப காசு வந்து அதிகமாகும். அதனால கொஞ்சம் அதை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது கேட்டோடனே ஹாங்கோட ஆன்டிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹாங், என் மேல அவ்வளவு பாசமாப்பா உனக்கு. வேங்கோட அப்பாவும் சைட்ல இருக்க பர்சனை பாத்துன்னு சொல்றாரு, ஹேய் நீ கேட்டல, பெஸ்டான மெடிக்கல் ரிசோர்ஸை வச்சு சீக்கிரமா உங்களை குணப்படுத்த பாரு. என்ன ஓகே சிட்டி லார்ட், நீங்க சொல்லிட்டீங்களே, வேலையை ஆரம்பிச்சிடலாம். வேற ஏதாச்சும் இருக்கப்பா சூஹான், தாராளமா கேளு. நீ என்ன கேட்டாலும் நான் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அது என்னன்னா எனக்கு வந்து ஒரு சூட்டபிளான வெப்பனும் வேணும். அட வெப்பன் தானே, வா நம்ம ஆர்மரியில ஏகப்பட்ட வெப்பனை வந்து இருக்கு. அதனால வந்தனா நீ உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பிக் பண்ணிக்கோ. ரொம்ப நன்றி சிட்டி லார்ட், இந்த விஷயத்த மறக்க மாட்டேன். ஆனா இது எல்லாத்தையுமே அவர் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஒரு பாண்டிங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான். அங்க இதுக்கப்புறம் அவனோட அங்கிள் ஆன்டி கிட்ட சொல்றான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆர்மரிக்கு போயிட்டு வெப்பனை ஓடி பிக் பண்ணிட்டு வரேன். அங்கிளுக்கும் ஆன்டிக்கும் நம்ம வேங்க அவன் தான் அங்க வழிகாட்டுறான், வாங்க உள்ள வந்து என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரோம். அவரும் உள்ள வரும்போது வெப்பன்ஸ் பத்தி அங்க சொல்லுவாரு. நார்மலா வெப்பனு சி கிரேடு, பி கிரேடு, அதோட ஹையரு ஏ கிரேடு, அந்த அளவுக்கு ஹையரான வெப்பன்லாம் இருக்கு. இதனால தாராளமா நீ ஏ கிரேடு வெப்பனை இங்க இருந்து எடுத்துக்கலாம். உன்னோட ஆட்ரிபியூட்டுக்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரி வெப்பனை நீ எடு. ஏ கிரேடா நம்மால ஆச்சரியம் வரான். ஏன்னா ஒரே ஒரு ஏ கிரேட் வெப்பனோட விலை ஓடி 100 மில்லியனுக்கும் மேல இருக்கும். இதுலயே எனக்கு தெரியுது எப்படியாச்சும் தன்னோட கைக்குள்ள என்ன வச்சுக்கணும் இப்படின்னு தான் அவரு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். வேங்கோட அப்பா, உங்ககிட்ட மல்டி ஆட்ரிபியூட்டோட இருக்கிற ஆலை வெப்பன் இருக்கா? என்னது மல்டி ஆட்ரிபியூட்டோட இருக்கிற வெப்பனா? எதுக்காக நீ அதை கேக்குற? உனக்கு என்ன மல்டிபிள் ஆட்ரிபியூட் இருக்கா என்ன? உடனே நம்ம ஹீரோ தண்டல்ல இருந்து எல்லா ஆட்ரிபியூட்டையும் அவங்க வர வைக்க, அவ்வளவுதான். அதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னது இருக்கிற 7 ஆட்ரிபியூட்டையும் உன்னால பயன்படுத்த முடியுமா, அதுவும் மேக்ஸ் லெவல்லையா? ஒரு சைடு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், உண்மையா சொன்னா என்ன நீங்க உங்க பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறீங்களே, சோ அதுக்காக நானும் நிறையவே என்னோட வேல்யூவை காட்டணும் உங்களுக்கு, அதான் நான் இப்படி பண்ணிருக்கேன். வேங்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் மல்டிபிள் ஆட்ரிபியூட்டை கண்ட்ரோல் பண்ணும் போது அந்த இடத்துல கல்டிவேஷன் அது வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடும். அதனால அவ்வளவு சீக்கிரத்துல Tier 2 Tier 3 இதெல்லாம் போக முடியாது. ஆனா இவனோட ப்ரோக்ரஸ் அது ரொம்ப அதிகமா இருக்கு. ஆளு அதுக்குள்ள Tier 2க்கு வந்துட்டான். அதே மாதிரி என் பையன் வேங்கு, அவன் கிட்ட இருக்கிற அந்த பார்பேரியன் பாடி அதை விடவும் இவன் கிட்ட ஒரு பயங்கரமான பாடியும் இருக்கு. ஸ்டார் சிட்டில இந்த மாதிரி ஒரு மாஸ்டரஸான பையனா? வாய்ப்பே இல்ல. இவன் கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஜீனியஸ் நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா என் பையன் வேங்கு, அவன் உன் முன்னாடி யூஸ்லெஸ்ஸா இருக்கான். சரி ஏதோ ஒண்ணு, இங்க வா, மல்டி ஆட்ரிபியூட்டோட இருக்கிற வெப்பன் வந்து இருக்கு. ஆனா அது எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ரேரு, அதனாலயே ரேங்கும் கம்மியா தான் இருக்கு. பி ரேங்க்ல இருக்க ஒரு வெப்பன் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா இப்போ ஏ ரேங்க் உனக்கு வேணும்னா டிசம்பிள் பண்ணி நீ மாத்துற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஓகே தான், அதை அவனே பண்ணிப்பான். எப்படியோ இது 3 ஆட்ரிபியூட்டை பயன்படுத்துறதுக்கு பக்காவா இருக்கும் அப்படின்னு தான் அவளை யோசிக்கிறான். அதே மாதிரி உனக்கு தெரியுமா சோஹானு, ரீசெண்டா ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் ஸ்டார் சிட்டில ஏற்படுது. டுவல் ஆட்ரிபியூட்டோட இருக்கிற பீஸ்டுங்கெல்லாம் அப்பியர் ஆயிருக்கு. அதனால வெளியில கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன அங்க என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்கும்போது இப்பதான் அங்க தெரியுது. அதாவது ட்ரைனிங் கேம்ப் பண்ணி அட்டன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான மிருகம் அப்பியர் ஆயிருக்கு. அது ஒண்டி இல்ல, ஸ்டார் சிட்டில இந்த மாதிரி பயங்கரமான மிருகம் ஒண்டி தான் அப்பியர் ஆச்சான்னு கேட்டா கிடையாது. அது கூட மல்டி ஆட்ரிபியூட்டோட இருக்கிற சில பல ட்ரெஷர் அதுவும் இங்க அப்பியர் ஆயிருக்கு.
அதாவது ஒரு பர்சன் வந்து அந்த விஷயத்த பார்த்தானா, ஒரு தண்டர் பீஸ்ட் வந்து அங்க போச்சான். திடீர்னு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட தொட்டோனே அதால ஃபயர் தண்டர் ரெண்டுத்தையும் அங்க பயன்படுத்த முடிஞ்சுதான். ஸ்டார் கேசிங் அப்படின்னு ஒரு லேக் வந்திருக்கு. அந்த இடத்துலதான் ஏகப்பட்ட ஃபியூரியஸான பீஸ்டுங்களை பார்த்திருக்காங்க மல்டி ஆட்ரிபியூட்டோட. அதனால ஜாக்கிரதையாரு. அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் பண்ணக்கு அப்புறம் உன்னால ஏகப்பட்ட மல்டி ஆட்ரிபியூட்டோட இருக்கிற வெப்பனை அடைய முடியும். அதனால இப்போதைக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க்னு ஒரு விஷயத்த எடுக்காத. என்ன ரொம்ப நன்றி சிட்டி லார்டு, எனக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம சூஹானோட வீட்டுக்கு ஒரு லக்ஸரியான கார் அங்க வரும். எல்லா கூட்டமும் யாரா இது, யாரு பணக்காரரா இங்க வந்திருக்காங்க இப்படிதான் யோசிப்பாங்க. அங்க அந்த லேடியும் இருக்கா. இந்த லேடி தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோ இருக்கிற அந்த இடத்தோட ஓனரு. அதனால இதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்த பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சூஹானோடி நான் சொன்னதை கேட்டு அதுல இருந்து பின் வாங்கியிருந்தா இப்போதைக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்குது. என் பையன் லேனுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சரும் இருந்திருக்கும். இந்த சூஹான் அவன் வந்து வரட்டும், அவங்களோட ரெண்டை ஏத்த போறேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிய மொத்தமா கிக் அவுட் பண்ண போறேன். கால்ல இருந்து வெளியில வர ஆளுங்களை பார்த்து அந்த லேடி ரொம்ப ஆச்சரியமா வரா. வெளியில வர்றது வேற யாரும் இல்ல, நம்ம சூஹானோட ஃபேமிலி. அங்க இத பாக்குற அந்த லேடிக்கு சுத்தமா ஐடியா இல்ல. சூஹான் ட்ரைனிங் கேம்புக்கு போனா அதுக்கப்புறம் எதுக்காக சிட்டி லார்டோடைய பிரைவேட் காரு, அதுல ஒன்னும் சூஹானோட ஃபேமிலி என்ன சடனா ரிச் ஆயிச்சா என்ன? இல்ல, அதுக்கு வந்து பாசிபிளி வாய்ப்பே இல்ல. அங்க அங்கிளும் வந்துட்டு விஷயத்த இப்பதாங்க சொல்லுவாரு. இப்போ ரீசெண்டா ஏகப்பட்ட விஷயம் ஏற்படுச்சு. எங்க சூஹானு ட்ரைனிங் கேம்ப்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடைஞ்சிருக்கான். அதனால சிட்டி லார்டு எங்களுக்குன்னு ஒரு பெரிய விழா வந்து குத்துருக்காரு. சோ இதுக்கு மேலயும் நாங்க இங்க இருக்க போதுல, நாங்க வேற ஒரு இடத்துக்கு நாளைக்கு போறோம். என்னது அப்படியா? உடனே அங்கிளும் அதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாசத்தோட ரெண்டையும் நான் பே பண்ணிட்டேன். அந்த எக்ஸ்ட்ரா ரெண்ட்டை நீங்க ரீஃபண்ட் பண்ண நல்லா இருக்கும். அட என்னங்க நீங்க வேற, அது ஒரு சின்ன காசு, அதுக்கு போய் அதை கிஃப்டா அவங்களே வச்சுக்கிட்டோம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா ஆமா, ஆனா இங்க இருக்கிற இந்த பொருள் இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டு போக முடியுமா என்ன? உடனே ஆன்ட்டியும் அட என்னங்க நீங்க, பெரிய விழாவே இருக்கு, அங்கேயே ஏகப்பட்ட விஷயம் இருக்கும், இதெல்லாம் சொல்லி நம்ம சூஹான நீங்க எம்பரஸ் பண்ண வேணாம். இத பாக்குற அந்த லேடிக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. என்னடா இது, இவங்க வாழ்க்கை இப்படி மாறி போயிடுச்சுன்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க மாடிக்கு வரான். இதான் என்னோட லாஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலேயும் இந்த இடத்துக்கு என்னால வர முடியாது, வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ண போறேன். நம்ம ஹீரோ அவனோட மார்ஷல் வேல்யூ பாக்குறான். கிட்டத்தட்ட 1900 ஏதோ இருக்கும். எல்லாத்தையும் வைட்டாலிட்டியில போட நம்ம ஹீரோட ரேங்க் அது Tier 2 மிட் ஸ்டேஜுக்கு அங்க போகுது. நம்ம வேங்கோட அப்பாவும் ரீசெண்டா ஒரு விஷயத்த பத்தி சொல்லிருப்பாரு. மல்டி ஆட்ரிபியூட்டோட பீஸ்டுங்க சில பல ட்ரெஷர் எல்லாம் அப்பியர் ஆயிருக்கு. அத பத்தி தான் நம்மளும் போன்ல அங்க பாக்குறான். லைட்டா அங்க டச் பண்ண அதுக்கு அங்க போனு ஒரு மாதிரி நொறுங்கி போகுது. ரேங்க் 2 மிட் ஸ்டேஜ்ல இருக்கனால என்னோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. லக்கிலி போன் வந்து அந்த அளவுக்கு கிரஷ் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இங்க வந்து ஏதோ புதுசா நிறைய விஷயம் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஐட்டம் தொட்டோனே அந்த பீஸ்டுக்கு மல்டி ஆட்ரிபியூட் அங்க கிடைச்சிருக்கு. இது ரொம்ப மிஸ்டீரியஸான விஷயமா இருக்கு. ஸ்டார் கேசிங் அந்த இடத்துல தான் இந்த விஷயம் வந்து ஏற்படுது. கண்டிப்பா இத பத்தி Tier 3 Tier 4 மார்ஷல் ஆர்டிஸ்டுக்கும் அவங்க தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்களும் அதை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு Tier 3 அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா Tier 4 தான் லைட்டா பிரச்சனை. ஆனா என்னோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு, கண்டிப்பா என்னால தப்பிக்கவும் முடியும். சரி, ஏதோ ஒண்ணு, நாளைக்கு நாங்க வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணக்கப்புறம் ஸ்டார் கேசிங் லேக் அங்க போயிட்டு அந்த வித்தியாசமான ஆப்ஜெக்ட பத்தியும் அந்த ஃபியூரியஸான டபுள் ஆட்ரிபியூட்டோட இருக்கிற பீஸ்ட் அது என்ன ஏதுன்னு போயிட்டு செக் பண்ண வேண்டியதா. சீன் அப்படியே அந்த வில்லாவை நோக்கி வரும். வில்லாக்கு ஆன்ட்டியும் அங்கிளும் வந்துட்டாங்க. நம்ம சூஹானை பத்தி இப்பதான் ரீசெண்டா அந்த நியூஸும் எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கும். அதனால வில்லா பக்கத்துல இருக்க ஒரு ரிச்சான ஆளுங்களும் அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட பொருளை கொண்டு வந்து வைக்க அந்த இடமே அப்படியே ரொம்ப இருக்கும். இதுல நிறைய பெரிய பெரிய ஆளுங்களும் வந்துட்டு, அட சூஹானு, நான் இங்கதான் பக்கத்து வீட்டுல இருக்கேன், வேணும்னா நீங்க தாராளமா வரலாம், எங்க கதவு வந்து எப்பயுமே உங்களுக்கு திறந்தே இருக்கும். ஆமா ஆமா சூஹான், எங்க வீட்டுல ஏகப்பட்ட ரேரான ஐட்டம்லாம் இருக்கு, அதனால டைம் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க என்ன. டெஃபினட்டா வரேன். மிருகத்தை சமாளிக்கிறத விட இவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கே நான் நொந்து போயிட்டேன், ஒரு மாதிரி எனக்கு டயர்டாவும் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு, எல்லாருமே போயிட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே மார்ஷல் ஆர்ட்ஸ் பேஸை நோக்கி வரும். நம்ம ஹீரோவும் அந்த பேஸை பார்த்து தான் யோசிக்கிறான், இங்க எதுக்காக ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்கன்னு. அங்க மத்தவங்களும் இதே விஷயத்த தான் அங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல Tier 3 Tier 4 அந்த மாதிரி வாரியர்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த லேக்குக்கு போனா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே Tier 1 தான். நம்ம ஹன் பண்ணிட்டு வரும்போது நம்ம கிட்ட விஷயங்களை பறிக்க ட்ரை பண்ணா அவ்வளவுதான், நம்மளால அங்க நிக்க முடியாது, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. இது எல்லாத்தையுமே நம்ம சூஹானு கேட்டேன் இருக்கான். சீன் அப்படியே செகண்ட் ஃப்ளோரை நோக்கி வரும். மேல இருந்து ஒரு பர்சனும் இதை பாக்குறான். அப்புறம் தான் யாருன்னு தெரியுது, அப்படின்னு ஒரு பர்சனை ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கொண்டு இருப்பான். அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆமா,
எப்பதான் அந்த சூவான் கதையை முடிப்ப? இதே மாதிரி உட்காந்துருந்தா உன்னால எப்படி அந்த விஷயத்த கம்ப்ளீட்டா பண்ண முடியும்? நீ அதை பத்தி யோசிக்க வேணாம், அதான் சொல்றேன்ல. அவர் திரும்ப கேட்பாரா? இதனால கடுப்பாயிட்டு ஏந்துக்க அங்க ஒரு பயங்கரமான ப்ரெஷர் வரும். ப்ரெஷரை தாங்க கூட முடியல. நான் தான் சொல்றேன்ல, சொல்லும் போது வாயை மட்டும் இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி யாரு என்ன அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார், தயவு செஞ்சு வேலையை ஓண்டி முடிச்சிருங்க. சீன் அப்படியே அந்த லேக்கை நோக்கி வரும். இந்த இடத்துல தான் அந்த வித்தியாசமான பீஸ்டுங்க, வித்தியாசமான ட்ரெஷரு அதெல்லாம் இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். பின்னாடி இது எல்லாத்தையுமே ஆளும் பாக்குறான். நான் யோசிச்ச மாதிரி இங்க இருக்கிற ஆளுங்க யாருமே டியர் 1 கிடையாது. எல்லாருமே டியர் 2 இல்ல டியர் 3 இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அதுலயும் சில பேர் டியர் 4லயும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லேக்ல அந்த டியர் 2ல இருக்க மல்டி ஆட்ரிபியூட் பீஸ்ட் அது வந்து அப்பியர் ஆகுதுல, அதை பத்தி நிறைய பேருக்கு அங்க தெரிஞ்சிருக்கும். அதனால அதை தேடி நிறைய பேர் இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க வாட்டர் லைட்டா அசைய ஆரம்பிக்கும். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு பீஸ்ட் அப்பியர் ஆக போகுதுன்னு. அதுக்கேத்த மாதிரியே ஒரு பெரிய ஜெயிண்டான ஃபிஷ்ஷும் அங்க அப்பியர் ஆகும். அது டியர் 3ல இருக்க ஒரு பீஸ்ட். அது கிட்ட டூவல் ஆட்ரிபியூட்டும் அங்க இருக்கு. அங்க நிறைய பேருக்கு பயமா இருக்கும். ஆனா அதுல ஒரு பர்சனும் சொல்றான், நான் ஆல்ரெடி டியர் 4ல இருக்கேன், எனக்கு எதுக்காக பயம்? ஆனா அது செகண்டே அந்த பவரை வச்சு தாக்கணும்னே அந்த எத்த டிஃபென்ஸ் ஒண்ணுமே இல்லாம நொறுங்கி போகுது. ஆளோட நிலைமை மோசமாகுது. இது எல்லாத்தையுமே நம்ம சூஹானும் பாத்துக்கினே யோசிக்கிறான். என்னதான் அது டியர் 3 இருந்தாலும் அதோட டியூவல் ஆட்ரிபியூட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈவன் டியர் 4 ஒண்ணுமே இல்லாம நொறுக்க முடியுது. அங்க இன்னொருத்த அந்த பீஸ்ட பார்த்தோன்னே பயங்கர வேகமா அங்க தாக்குறான். அது எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். இதை ஒரு வாய்ப்பா வச்சு எல்லாருமே அந்த மீனை பிரிச்சு மேயறாங்க. அது கிட்ட கோரோ இல்ல ட்ரெஷரோ அந்த மாதிரி விஷயம் ஏதாச்சும் இருக்குமான்னு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அது கிட்ட ட்ரெஷரோ இல்ல கோரோ அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்ல. நம்ம சூஹானுக்கு இவங்கள பார்க்கும் போது எங்க தெரியுது, இவங்க கூட இருந்தா கண்டிப்பா எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இதே மாதிரி பிரிச்சு மேஞ்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க. அதனால மல்டி ஆட்ரிபியூட்டோட சில பல ஐட்டம்ஸை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அது தேடி போக வேண்டியதா. அங்க திடீர்னு நம்ம சூஹானுக்கு யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி டியர் 3ல இருக்க ஒரு பர்சனும் மொத்தமா நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கலான்னு வரான். ஆனா சைக்கிக் பவரை வச்சு அப்படியே ஆளு பிடிக்கிறான். ஆனா அந்த பர்சன் அந்த பவரை உடைக்கிறதுக்குள்ள இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம சூஹான் எப்படியோ அங்க தப்பிக்கிறான். இத பாக்குற அந்த அசோசியனும் ரொம்ப ஆச்சரியமாகறான். எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல இந்த பர்சன் இவன் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டரா இருப்பான்னு. முன்னாடி இருக்க அந்த அசோசியன் அவனோட லெவலும் 4. அதனால ரொம்ப நேரத்துக்கு இங்க இருந்தா அவ்வளவுதான், எனக்கு தான் பிரச்சனை, சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு ஓடணும். ஏன்னா அந்த அட்டாக் ஓடி ஒரு சில செகண்டுக்கு நான் ஸ்டாப் பண்ணலனா இப்போதைக்கு என் கதையை அங்க முடிஞ்சிருக்கும். நிக்கிற மாதிரி இல்ல, அவனுக்கு இல்ல சில பல அடி ஆளுங்க இருக்காங்க போல. 6 பேர் கிட்ட வராங்க. ஒருத்தவங்களும் அங்க டியர் 3ல இருக்க ஒரு வாரியர். டோட்டலா கிட்டத்தட்ட 7 பேர் கிட்ட வராங்க. ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் புரியாத விஷயம் என்னன்னா, 6 டியர் 3 ஒரு டியர் 4 கில்லர் என்ன கொல்லணும் அப்படின்னு வரணும். யாரையுமே அப்படி அஃபன் பண்ணல. நான் யாரையாச்சும் இதுக்கு முன்னாடி பண்ணனா என்ன? அவங்களுக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. அந்த பையன் அவன் ஏன்னு தெரியல வேகமா இருக்கான் பாஸ். விடு அவனால தொடர்ந்து இதே மாதிரி எவ்வளவு நேரம் ஓட முடியும்? கொஞ்ச தூரத்திலேயே ஸ்டாமினா ட்ரைன் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆளால அங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டாமினா வச்சு அதுவும் ஏன் கூட காம்படிஷனா? அங்க வேகத்தோட ஃபிளையிங் டெக்னிக்கை வச்சு பயங்கர வேகமா தப்பிக்கவும் செய்யறான். அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் என்ன பண்ணும் தெரியல. சீன் அப்படியே காடை நோக்கி வரும். நான் ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் இன்னமும் தப்பிக்கணும்னா என்னோட ஓவர்லாட் பாடியோட டஃப்னஸ் அதை தான் நம்பி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க என்ன கொல்றதுக்கு வராங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சனை இதுக்கு முன்னாடி கொன்ன அந்த ஃபேமிலில இருந்து யாரோ ஒருத்தங்க கொல்லணும்னு சொல்லி இத்தனை பேரை ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. என்னால அசால்ட்டா டியர் 3ல இருக்க ஆளுங்களை ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா பிரச்சனையே என்னன்னா அந்த டைம்ல டியர் 4ல இருக்க அந்த பர்சன் அவன் திடீர்னு அட்டாக் பண்ணாதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதனால டியர் 3ல இருக்க ஆளுங்களை ஒரு சில செகண்ட்ல மூச்சு விட்டு என்னோட முழு போக்கஸ டியர் 4ல இருக்க அந்த பர்சன் மேல போட வேண்டியதான். இதுக்கப்புறம் அந்த பாசுக்காரனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வச்சு பார்த்தா அவனோட டியர் அது வந்து 2 தான். ஆனா அவனோட ஸ்ட்ரென்த் ஆக்சுவலா 3 லெவல்ல இருக்கு. அதே மாதிரி அவன் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராகவும் இருக்கான். இத பத்தியும் நம்மளுக்கு யாருமே அங்க சொல்லல. ஆமா பாஸ், சூஹானோண்டி இங்கல இருந்து தப்பிச்சு ஸ்டார் சிட்டிக்கு போயிட்டானா அவ்வளவுதான், நம்ம எல்லாருமே காலி. ஐடென்டிட்டி ரிவீல் ஆச்சுன்னா மேல இருக்க அந்த லார்டு அவருக்கும் பிரச்சனை, நம்மளுக்கும் பிரச்சனை. வாய முறையா? ஏன்னா அப்படி அவன் எவ்வளவு சீக்கிரமா சிட்டிக்கு போறானோ அதுக்கேத்த மாதிரி அவன் சீக்கிரமா இறந்து போயிடுவான். இந்த டைம்ல அந்த டிமானி கல்ட்டு கும்பல அவங்க வரும். நீங்க அந்த அளவுக்கு கோவமாக வேணாம். ஏன்னா அந்த சூஹான் அவன் டியர் 2ல இருக்க ஸ்பிரிட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு இன்டெலே நேத்து தான் ரிவீல் ஆச்சு. அதனால அந்த அளவுக்கு நீங்க அந்த விஷயத்த பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா லக்கிலி எங்க ஆளுங்களும் இங்க வந்திருக்கோம். ஏன்னா ரீசெண்டா இங்க மிஸ்டீரியஸான விஷயம்லாம் ஏற்படுது அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதனால எப்படியோ நாங்க இந்த இடத்த சீல் பண்ண போறோம். அந்த டைம்ல அவனை தப்பிக்க விடாம மொத்தமா
அப்படி அழிக்கலன்னா நீங்க சாகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஜஸ்ட். ரொம்ப நன்றி, நீங்க லாக் பண்ணுங்க, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அவன் மாட்டட்டும், அவனை துண்டு துண்டாக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறேன். அந்த டிமானிக் கல்ட்டு கிட்ட ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதுவும் தன்னால அங்க ரொட்டேட் ஆகும். அங்க இதனால அவங்க எங்க போகணும் அப்படின்னு அவங்களுக்கு இடமும் அங்க தெரியுது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆளுங்க நம்ம சூஹானை தேடி வருவாங்க. நம்ம ஆளு பயங்கர வேகமா அங்க தப்பிக்கிறான். இதே மாதிரி 7வது நாளும் அவங்க தேடுறாங்க. அங்க ஒரு பர்சனும் நம்ம சூஹானை பார்த்துட்டு, ஹேய் பாஸ், அந்த பையன் இங்கதான் இருக்காயா? அங்க இப்படி சொல்லும் போதே அவன் கதையை ஆளு முச்ச வர்றான். நான் யோசிக்கல, நானும் பீஸ்டுங்களை ஹன் பண்ணலான்னு போறேன், இவங்களும் வந்துங்கன்னே இருக்காங்க. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. ஈவன் என்னோட ஓலட் பாடியும் எக்ஸாஸ்டிங்கான ஃபேஸ்ல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஆளு ஸ்டார் சிட்டிக்கு வரான். இந்த இடத்துல அவங்க அட்டாக் பண்ணலாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா அட்டாக் பண்ணா அவங்களுக்கும் அங்க ரிஸ்க் இருக்கு. ஆனா பின்னாடியே நம்ம ஹீரோ மேல் தான் ஒரு 3 பேரோட கண்ணு இருக்கு. இத நம்மளும் பாத்துறான். இவனுக்கு நல்லாவே தெரியுது இவங்க எல்லாருமே அந்த ஃபேமிலியால அனுப்பப்பட்ட ஆளுங்க தான் என்ன கொல்லணும் அப்படின்னு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சிஸ்டம் வழியா அவனோட வைட்டாலிட்டியை பாக்குறான். அவனோட வைட்டாலிட்டி 705ல இருக்கு. Tier 2 ஹை மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறுறதுக்கு எனக்கு 900 வைட்டாலிட்டி வந்து வேணும். ஆனா என்னதான் 7 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பாயிண்ட் அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. என் கிட்ட இருக்கிற மார்ஷியல் வேல்யூ வச்சு என்னோட ஓவர்லாட் பாடி அதையே அப்டேட் பண்ற வேண்டியதான். ஏன்னா அப்படி பண்ற மூலமா என்டியூரன்ஸ், காம்பேக்ட் பவர், ஸ்ட்ரென்த் எல்லாமே அதிகரிக்கும். அங்க அதே மாதிரி போட்டோன்னே 1.1 இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஆனா இப்போ அது 6.5 மாறிச்சு. இதுக்கப்புறம் ஆளு கைடன்ஸ் டெக்னிக்கை வந்து அங்க பிராக்டிஸ் பண்றான். இதே மாதிரி அங்க கொஞ்ச நேரம் போகுது. சீன் அப்படியே ஹோட்டலுக்கு வரும். அந்த இடமே ஒரு விதமா தான் இருக்கு. ஆனா நான் இப்பயும் யோசிக்கிறது, அந்த கில்லர்ஸ் அவங்க வந்து இப்போ வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்கலையா என்ன? ஏன்னா வெளியில இருக்கும் போது டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு கொல்ல பார்த்தாங்க. ஆனா இப்போ ஒன்னும் அவங்க அப்படி பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உள்ள அப்படி ஏதாச்சும் எசகு போசக்கா பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு தான் இது பேக் ஃபயரா அமையும். அங்க இப்படி ஆளு யோசிக்கும் போது சில பேரு ஏதோ ஒரு பேம்பு பத்தி பேசுறாங்க. நான் நேத்து 3 ஸ்டார் பேட்டர்னோட இருக்கிற டார்க் பர்பிள் கலர் பேம்பு அதை வந்து பார்த்தேன். அதை அடையணும் சொல்லி 4th tier இருக்க மார்ஷல் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பெரிய ஃபைட் வந்து போகுது. அந்த பேம்பு மேல வித்தியாசமா ஸ்டார் மேல பேட்டர்ன் இருக்கா? அப்பனா அது ஒரு ரேங்க் ட்ரெஷரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இவங்க அதை பத்தி பேசும்போது அங்க நம்ம ஆளுக்கு தெரியுது இந்த டார்க் பர்பிள் பேம்பு இது எக்ஸ்ட்ரீம்லி ரேரான மல்டி ஆட்ரிபியூட்டோட இருக்கிற ஒரு ட்ரெஷர். இத பத்தி தான் வெளியில ரீசெண்டா அங்க ரூமர்ஸோ போயிருக்கோம். இந்த பீஸ்டுங்க தொட்டோனே அதுங்களுக்கு டபுள் ஆட்ரிபியூட்லாம் கிடைச்சதுன்னு. கண்டிப்பா இதை ஒண்டி நான் அப்டேன் பண்ணிட்டேன்னா அதை வச்சு எப்படியாச்சு ஆட்ரிபியூட் ஃபியூஷன் அதை என்னால பண்ண முடியும். நம்ம ஹீரோவும் அவங்கள பாத்துக்கினே சொல்றான், ஆமா நான் கேள்விப்பட்டேன் நீங்க பேசுற அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த ட்ரெஷர் வியடா அதுகிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு ஏதோ ஒரு ரூல்ஸ் வந்திருக்கும். என்னதான் Tier 4 ஆளுங்க அதை அடையணும் அப்படின்னு போனாலும் அந்த இடத்துல அவ்வளவு சீக்கிரத்துல அதை அடைய முடியாது. அட தம்பி, உனக்கு வந்து நாலேஜ் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. நீ சொல்ற விஷயமும் அங்க கரெக்ட் தான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு கிராவிட்டி மேக்னெட் ஃபீல்டு வந்திருக்கு. அதனால எந்த அளவுக்கு டியர் ஹையரா அவங்க இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி ப்ரெஷரும் ரொம்ப ஹையரா அங்க இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல அதை அடைய முடியாது. அங்க இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் இதை பத்தி தான் யோசிக்கிறான். நான் யோசிக்கிறது என்னன்னா, என்னோட ஓவர்லாட் பாடியால அந்த அளவுக்கு டெரிஃபைங்கான கிராவிட்டி முன்னாடி நிக்க முடியுமா? அங்க இந்த டைம்ல ஒரு அட்டாக் வந்து ஏற்படும். டைரக்டா நம்ம சூஹான் மேல தான் அது வரும். ஆனா ஜஸ்ட் மிஸ் நம்மால ஸ்டைலா அப்படியே தப்பிக்கிறான். என்னடா இவங்களை ஆளக்கானோம் அப்படின்னு தான் யோசிச்சேன். வந்துட்டாங்களா தம்பி, ரொம்ப வேகமா உன்னால ஓட முடியுது. ஆனா இந்த டைம் உன்னால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் இதை பார்த்தவனே ஐடியாவே இல்ல. ஆமா எதுக்காக Tier 4 Tier 3 இத்தனை பேர் வரணும்? அதுவும் இந்த பையனை தேடி வந்திருக்காங்க. இவன் அந்த பையனோட Tier 2 தான். அந்த பையன் அப்படி என்ன பிரச்சனையை பண்ணானோ அந்த அசாசின் கேங்க வந்துட்டு மத்தவங்க கிட்ட சொல்லும், இப்பயும் உங்ககிட்ட டைம் இருக்கு, மரியாதையா ஓடிடுங்க. அவ்வளவுதான். இதை கேட்டோன்னே தப்புச்சா போதும்னு பயங்கர வேகமா ஓடுறாங்க. என்ன ஆச்சு தம்பி, இந்த மாதிரி எத்துக்கு வந்துட்டா நாங்க உன்னை தாக்க மாட்டோம் அப்படின்னு யோசிச்சியா என்ன? உண்மையை சொன்னா இந்த இடத்துல உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். தம்பி உனக்கு ரொம்ப தைரியம் தான் நினைக்கிறேன். நாங்க எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு பார்த்தல, அப்பயும் நீ சொல்ற பாத்தியா ஏதோ எங்க எல்லாரையுமே முச்ச விட்டுருன்னு. நம்ம சூஹான் நாங்க ஆட்ரிபியூட் ஃபியூஷன் நாங்க பயன்படுத்துவோம். இதுல ஃபயர், லைட்னிங், மெட்டல் இது எல்லாமே இருக்குமா? இத பாக்குறவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அட இது 3 ஆட்ரிபியூட் ஃபியூஷன் தானே. உடனே லீடரு அப்படியே பின்வாங்குறான், சீக்கிரம் எல்லாருமே தள்ளிவாங்க. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்மால பயங்கர வேகமா நடுவுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அங்க பயன்படுத்துறான். இதனால லீடருக்கும் அங்க சுத்தமா அல்ல. அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகுது. இதனால அந்த இடமே தரமட்டமா அழியும். மத்தவங்க எல்லாம் இந்த காட்சியை பார்த்து ரொம்ப பயந்து போறாங்க. ஆமா என்ன ஆச்சு? எதுக்காக Tier 2ல இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்ட இவங்க இப்படி அங்க கொல்லணும்? ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்க போன எல்லாருமே காலி. அப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸே ஆகுது இந்த அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம சூஹான்.
அந்த இடமே நாசமா இருக்கும். ஆனா அதுல லீடர் ஒண்டி எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான். நான் யோசிக்கல, அந்த ஃபியூஷன் அது ரொம்ப டெரிஃபைங்கா இருந்துச்சு. எதுக்காக அவங்க இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு எக்ஸ்ப்ளோஷன் நடுவுல அங்க ஏற்பட்டுச்சு. டியர் 4 மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்க எனக்கே இந்த அளவுக்கு பெரிய இன்ஜுரி எல்லாம் ஏற்பட்டிருக்குன்னா கண்டிப்பா அந்த பர்சனுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். இப்போதைக்கு ஆளு இறந்து போயிருப்பான். என்ன ஆளு வெறுமா டியர் 2 ஒண்டிதான். ஆனா ஏதோ ஒண்ணு எங்க டீம்ல நிறைய பேர் இறந்து போனாலும் எப்படியும் எங்க மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒண்டி கம்ப்ளீட் ஆகலன்னா அவ்வளவுதான் லார்ட் நான்பா அவரு எங்களை விட மாட்டாரு, வச்சு செஞ்சிருவாரு. அங்க இப்படி இவன் யோசிக்கும் போது திடீர்னு பின்னாடி ஒரு பயங்கரமான லைட் அப்பியர் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் பயங்கர வேகமா 9/11 ஸ்பியர் டெக்னிக் அதை வச்சு கொல்லலான்னு வரான். ஆனா ஜஸ்ட் மிஸ் எப்படியோ அவரு தடுக்கிறாரு. ஆனா அத்த செகண்டே நம்ம ஹீரோவா அங்க காணும். இதுலயே அவருக்கு தெரியுது டார்கெட் அவரு இல்ல மத்தவங்கன்னு. அங்க இதெல்லாம் தெரியாத டியர் 3 ஆளுங்க அவங்களே பாவம் முடியாம அங்க போயின்னு இருப்பாங்க. அவங்க பின்னாடி ஆளு வரான். அங்க அந்த பர்சனும் எவ்வளவோ கத்துறான், தள்ளி போங்கடா தப்பிங்கடான்னு. ஆனா ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு. நம்மால அந்த ஸ்பியரை வச்சு மொத்தமா முச்ச வர்றான். டியர் 4ல இருக்க உன்னை கொள்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா டியர் 3ல இருக்க அண்டர்லிங்ஸ் இவங்களாம் அசால்ட்டா என்னால அழிக்க முடியும். உண்மையை சொன்னா அந்த 3 ஃபியூஷன் அது நான் யோசிச்சதை விட ரொம்ப டெரிஃபைங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல கரெக்டான டைம்ல எத்தாறு மேல வர வைக்கலன்னா அவ்வளவுதான் இப்போதைக்கு என் நிலைமை மோசமா இருக்கும். அப்படி நான் சர்வே ஆயிருந்தாலும் என் பாடி பெரிய அளவுல டேமேஜும் ஆயிருக்கும். அங்க அந்த ஆளுங்களை தூக்கி போட்டு மிச்சம் இருக்க மீதி ஆளுங்களை கொல்லலாம் நம்ம ஹீரோ போறான். உன்னை என்னால கொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா சீக்கிரமா இவங்க எல்லாரையுமே மூச்ச விட்டு டைரக்டா ஒட்டுமொத்த போக்கஸையும் ஓ மேல போடுறேன். ஆனா இதை கேக்குற ஆளுக்கு பயங்கர கடுப்பாவும், அடே நீ பண்ண வேலைக்கு உன்னை குத்து குத்தா வெட்டி 1000 பீஸா மாத்தாம விட மாட்டேன். சீன் அப்படியே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ நோக்கி வரும். அந்த இடத்துக்கு நம்ம ஜிங்கு வேங்கு யானு 3 பேருமே வந்திருக்காங்க. அங்க ஜிங்கும் யோசிக்கிறான். நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம சூஹானை இன்வைட் பண்ணி ஒன்னா இங்க வரலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அவன் 7 நாளைக்கு முன்னாடியே போயிட்டான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஆமா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா வெறுமா ஆளு ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தான். அதுக்கப்புறம் இந்த வித்தியாசமான லேக்க பத்தி கேள்விப்பட்டோனே ஆளு உடனே இங்க வந்துட்டான். அடே வேங்கு தயவு செஞ்சு அந்த மாஸ்டர் கூட நம்மள கம்பேர் பண்ணாதரா. சரி ஏதோ ஒண்ணு போலாமா, ஏன்னா நம்ம போனா நம்மளால சூஹானை திரும்பவும் பார்க்க முடியும். சீன் அப்படியே அந்த ஈயோட ஃபேமிலி நோக்கி வரும். அந்த இடத்துல அவருக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அந்த ஆளுங்களை சும்மா போயிட்டு அவனை மொத்தமா முச்ச விட சொன்னேன். ஆனா லூசு மாதிரி எதுக்காக அவங்க லாக் பண்ணாங்க? சப்ளை இருக்க ஜோன்லயே போய் அவங்க அட்டாக் பண்ணணும். இந்த விஷயம் ஒண்டி டைரக்டா நம்ம சிட்டி லார்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டவுட் எல்லாமே என் மேலதான் வரும். என்ன அவன் விட மாட்டான். டெஃபினட்டா எனக்கு ஒன்னே திறனும் அப்படின்னு அலைவான். சீன் அப்படியே அந்த பேம்போ நோக்கி வரும். அந்த இடத்துல மிஸ்டீரியஸா கிராவிட்டி ஃபீல்டும் இருக்கு. அந்த இடத்துல மார்ஷியல் ஆர்டிஸ்டால நெருங்க கூட முடியல. யோசிச்சதை விட இங்க இருக்கிற கிராவிட்டி அது ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. சிம்பிளி அது என் கிட்ட இருக்கு, இருந்தாலும் அதை அடைய முடியுமோன்னு கேட்டா டவுட் தான். அங்க பின்னாடி மொட்டையா இருக்கிறான் அந்த பர்சனும் அவங்க சொல்றான், ஆமா தல நம்ம 14 ஸ்டெப்போ எதான் ஏத்து வச்சோம், அதுக்கே கிராவிட்டி 30 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. பின்னாடி சில பல ஆளுங்க அதை பாத்துக்கினே யோசிக்கிறாங்க. 30 டைம் ஹையரா கிராவிட்டி இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு 2 இல்ல 3 டன் அவ்வளவுதான் இருக்கும். அதை கூட இந்த ஆளுங்களால தாங்க முடியலையா என்ன? முட்டாள் மாதிரி பேசாத. 2 டன் அப்படின்னு நீ அசால்ட்டா அங்க சொல்லலாம். நீ சொல்ற மாதிரி அது உண்மையிலேயே ஈஸி இல்ல. நீ ஏதோ ஒரு பொருளை தூக்குற மாதிரி தான் வேறமா நீ யோசிக்கிற. இது கிராவிட்டி, அதனால உன் பாடிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன் இது எல்லாத்து மேலயும் பயங்கரமா கிராவிட்டி அங்க பிரஷரை உருவாக்கும். உன்னோட போனு மசில்ஸ் இதை வேணா தாங்கலாம். நான் உன்னோட இன்டர்னல் ஆர்கனு பிரெயின் இதெல்லாம் 30 மடங்கு அதிகமா இருக்கிற கிராவிட்டி அதை தாங்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? அங்க பின்னாடியே அந்த டிமானிக் கல்ட் அந்த ஆளுங்களும் வராங்க. உங்களுக்கு அவங்க தெரியுது மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு ஹைட் எல்லாம் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிராவிட்டியும் பல மடங்கு அதிகமா அப்ளை ஆகும். அப்போ டியர் 4ல இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் உள்ள போனானா அவ்வளவுதான். இதை விடவும் பல மடங்கு ஹையரா இருக்கிற பிரஷரை எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு இதை அப்படியே விடவும் முடியாது. ஏன்னா இது ரொம்ப ப்ரெஷியஸ், அதே டைம்ல ரேரு. இந்த மாதிரி நிலையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால அதை அடைய முடியாது. அவங்க கொண்டு வந்த மிஷினும் பேம்போ காட்டி நேரா நிக்கும். அதுலயே அவங்களுக்கு தெரியுது அந்த ஆப்ஜெக்ட் அது ஒரு டிவைனான ஆப்ஜெக்ட்னு. ஆனா பிரச்சனை என்னன்னா போயும் இந்த பேம்போ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டா இருக்கணுமா என்ன? ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா அதை அடையிற விஷயம் இம்பாசிபிள் ஆயிடும். அங்க இந்த டைம்ல ரொம்ப வேகமா நம்ம சூஹானும் அங்க போயின்னு இருக்கான். சூஹானை பார்த்தோன்னே தெரியுது இதுக்கு முன்னாடி அந்த டியர் 3 டியர் 4 அவங்க டார்கெட் பண்ண அதே பையன் தானே. இந்த பொடி பையனை அவங்க முச்ச வர்றான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா முடிக்கலையா? அவங்கள நம்பி பிரயோஜனமே இல்ல. இவங்க எல்லாருமே ஒரு குப்பை தான். அதனால நானே இவன் கதையை முடிக்கிறேன். நான் ஒன்ஸ் இவனை கொன்னுட்டேன்னா இவன் மூலமா என்னோட லார்டு எனக்கு பரிசை கொடுப்பாரு. அங்க திடீர்னு அந்த பர்சனும் பின்னாடி வர நம்ம ஹீரோக்கு அந்த ஆறா நோட்டீஸ் ஆகும்.
நல்ல வேலை கரெக்டான டைம்ல எத்த ஆர்மரை வச்சு அங்க தடுக்கிறான். இதனால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அவங்க கிரியேட் ஆகும். அதனாலயும் ஆளுக்கு எதுவுமே ஆகல. என்னப்பா இந்த எக்ஸ்ப்ளோஷனால உனக்கும் எதுவுமே ஆகலையா? சூஹான் இன்னைக்கு நீ செட் ஆகணும். அங்க இதை கேக்குற நம்ம சூஹான் ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் இவன் ஒரு டிமானிக் கல்ட்டுல இருக்க ஒரு மெம்பரு, இவனுக்கு எப்படி என் பேரை பத்தி தெரியும்? அப்பனா இந்த ஈயோட ஃபேமிலி ஒண்டி எனக்கு உள்ள பார்க்காம இந்த டிமானிக் கல்ட்டு என்ன டார்கெட் பண்ணி என்னோட கதையை முடிக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சூஹான் ஃபியூஷனை ஸ்பியர்ல பண்ணி பயங்கரமா ஒரு அட்டாக் பண்ணுவான். அதனால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகுது. அந்த டிமானிக் கல்ட் மெம்பருக்கும் அங்க சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா, எதனால அவன் பவர் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு? அந்த பையன் ஜஸ்ட் Tier 2 அதுலதான் இருக்கான். அதுக்கே அவன் ஸ்ட்ரென்த் இந்த அளவுக்கு மாஸ்டரஸா இருக்கு. ஆனா திடீர்னு நம்ம ஹீரோ அந்த பேம்போ நோக்கி பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அங்க ஆளு மத்தவங்க கிட்ட சொல்றான், சீக்கிரம் ஸ்டாப் பண்ணுங்க. உடனே அந்த டிமானிக் கல்ட்டும் முன்னாடி வரும்போது யோசிக்கும், தல நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் இல்லமா? அங்க இதை கேக்குற இன்னொருத்தனும், கவலைப்பட வேணாம், ஏன்னா இப்பதான் ஆளு பயங்கரமா பவர்ஸ் எல்லாம் அங்க பயன்படுத்தினா. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பவரை செகண்ட் டைம் அவனால பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு எப்படியோ அவங்க டைம் ஆகும். ஆனா இன்னொருத்த என்ன சொல்றானா, இல்ல இதெல்லாம் பார்த்தா வேலைக்காவது, நம்ம எப்படியாச்சும் அவனை தடுக்கணும், இதனால மியூட்டேட் ஆகலான்னு போவான். ஆனா சூஹான் அவங்க எல்லாரையுமே ஆளு பயங்கரமா தாக்குறான். அங்க இத பாக்குற மத்தவங்களுக்கு அங்க புரியல. அடே இப்பதானே நீ சொன்ன அந்த மாதிரி மூவ்ஸ் அவனால பண்ண முடியாதுன்னு, அப்புறம் எப்படி இவன் பயன்படுத்துறான் செகண்ட் டைம்? சீக்கிரம் எப்படியாச்சும் அவனை ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம ஹீரோ தண்டர் வேவ்ஸ வச்சு பயங்கரமா அங்க தாக்குறான். இதனால அவங்க நிலைமையை மோசமாவுது. இந்த சைடு இன்னொரு பர்சனும் மொத்தமா முடிக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள நம்மளு கிராவிட்டி ஃபீல்டுக்குள்ள ஃபிளையிங் ஸ்வான் டெக்னிக்கை பயன்படுத்தின்னு பயங்கர வேகமா போறான். இத பாக்குற மத்தவங்களுக்கு ஐடியா இல்ல, எப்படி அந்த பையன் ரொம்ப வேகமா போறான், ஏதோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி ரொம்ப வேகமா அவ்வளவு தூரம் போயிட்டான். அங்க சைட்ல இருக்கணும், எனக்கு தெரிஞ்ச அவன் பிசிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கிராவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அப்படி இருக்கும் போதும் இந்த பையனால ரொம்ப வேகமா போக முடியுது. அங்க பின்னாடியே அந்த டிமானிக் கல்ட்டோட மெம்பரும் பயங்கர வேகமா வரான். ஆனா ஒரு ஸ்டெப்புக்கே ஆளோட நிலைமை மோசமாவுது. அட நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இங்க எடுத்து வச்சேன், அதுக்கே கிராவிட்டி ஆல்ரெடி 30 டைம்ஸ் ஹையரா இருக்கு. இதுவே Tier 4ல இருக்க ஆளுங்க யாராச்சும் இங்க கால் எடுத்து வச்சா அவ்வளவுதான், 100 டைம்ஸ் இதை விடவும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த டிமானிக் கல்ட்டுல இருக்க அந்த மெம்பரு வர்ற மாதிரி இல்ல, ஆளு வெப்பனை வச்சு தாக்குறான். ஆனா கிராவிட்டி அதிகமா இருக்கனால அதுவும் பொத்துன்னு கீழே விழும். பரவாயில்ல, நான் இங்க வந்ததும் டெம்பரவரிலி சேஃபா தான் இருக்கு. அதே மாதிரி எல்லாராலையும் பேசப்படுற அந்த பேம்பு அதுவும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, எவ்வளவுக்கு எவ்வளவு நான் முன்னாடி போறனோ அதுக்கேத்த மாதிரி கிராவிட்டியும் ரொம்ப பல மடங்கு அதிகமாகுது. என் பாடி வேற இப்போ லிமிட்ல இருக்கு. சரி, அந்த வுட் ஹீலிங் டெக்னிக்கை வச்சு மொத்தமா என் பாடியை ஹீல் பண்ணிக்க வேண்டியதா. ஏன்னா இந்த இடத்துல அந்த டிமானிக் கல்ட் ஆளுங்களால எப்படியும் என்ன எதுவுமே அங்க பண்ண முடியாது. அங்க இதை பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அந்த பையனால வுட் ஹீலிங் அந்த டெக்னிக்கை எப்படி பண்ண முடியுது? ஏன்னா அவன் ஆட்டிபியூட்டே அங்க தண்டரா இருக்கும் போது இந்த விஷயத்த எப்படி அவன் பண்றான்? இப்ப அது ஒண்ணும் முக்கியம் இல்ல, நல்லா பாரு, அந்த ட்ரெஷருக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு 10 அடியோ தான் கேப் இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம கைய மீறி அந்த பேம்பு அவன் கிட்ட போயிடும். இதனால அந்த லீடரும், இப்போ நீ என்ன பண்ணுவ அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீக்கிரம் போயிட்டு சாங்குக்கும் மத்தவங்களுக்கும் சொல்லு, நம்ம டீமா இங்க வேலை செஞ்சா முடிதான் இந்த சூஹானை மொத்தமா அழிக்க முடியும். ஏன்னா நம்ம சூஹானை இதே மாதிரி நம்ம கொல்லாம விட்டோம்னா அவ்வளவுதான், இவன் தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா அமைவான். டிவைன் ஆப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமாவும் இருக்க ஆளு, அது ஒண்டி அவன் கிட்ட போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சிச்சு.